Hello viewers, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷனில் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே ஒரு 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்குற இந்த கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப்பில். பட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி சரியில்லை, சவுண்டு கிளாரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கலாம்ல, வாங்க. கொஷின் நம்பர் 1 பாருங்கள். 2y + 5/2 இஸ் ஈக்குவல் டு 37/2 அப்படின்ட்டு இருக்குங்க. ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 3y + 7 = 8, x + y x + 3 = 7 இது போல் இருந்ததுன்னா நமக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த டினாமினேட்டரில் இப்படி 2 3 இது போலலாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை கூட இது போல் இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் டைப் வருது பார்த்தீங்களா, அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் வரதை கூட நாம் இது போல் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டினாமினேட்டரில் வர 2 வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எப்படி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த 5/2 இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 நமக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 2 கேன்சல் ஆகிருங்க. அதே போல் இந்த 37/2 இருக்கு இல்லையா, இதையும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 2 கேன்சல் ஆகிரும். அப்படி ஈஸியாக பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு இந்த 2yங்கிறது ஒரு டேர்மு, 5/2 ஒரு டேர்மு, 37/2 ஒரு டேர்ம், டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த லீனியர் ஈக்குவேஷனில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த 2 ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டேர்மையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன், இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஒரு ஈக்குவேஷனை பேலன்சிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் கான்செப்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதுபோல் ஃபிசிக்கல் பேலன்ஸ் நம்ம போட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். ஃபிசிக்கல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே பேலன்சிங்காக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த ஈக்குவேஷனில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடுனும், ரைட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம். இதை இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது LHS, இது RHS தான். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, RHSல இருக்குது. இந்த 2 ட்ரேவும் பேலன்சிங்காக இருக்கணும் அப்படின்னா இங்கே என்ன நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் ஆட் பண்ணணும். இங்கே 100 கிராம் வச்சிங்கன்னா இங்கேயும் 100 கிராம் நீங்கள் வச்சிங்கன்னா எப்போவுமே இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக நின்று இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு இந்த 2 போயிடும். அப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், இது இம்பேலன்ஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த 3 டேர்மையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 2 அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 டேர்மையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். டேர்ம் 1 எடுத்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y இருக்குது. இதுனா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2y இப்படி வந்துடுங்களா. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா 2 × இந்த 2yங்கிறது 2 × yன்னு இருக்குது. இந்த 2yங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, 2 × y தான் 2yன்னு சொல்கிறோம். அப்போ 2 × இந்த 2y 2 × 2yன்னு போட்டிங்கன்னா 2 2s இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, இது இன்ட்டு ஒய்ன்னு வந்துடும். இதை வந்து நம்ம 4y அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. இந்த 2yயை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s 4y அப்படின்ட்டு வந்துடுங்க. ப்ளஸ் இங்கே என்ன சைன் இருக்கோ அதை நீங்கள் போட்டுங்க, இங்கே என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அதை நீங்கள் போட்டுங்க. இதையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 2ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குங்க, 5 கிடைக்கும். ஓகே இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது நான் இந்த 2 கேன்சல் ஆகிடுங்களா, கேன்சல் ஆகிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 37. கிளியர்ல? 3 டேர்ம்ஸையும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அது என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 டினாமினேட்டரும் போகும்னு பாருங்கள். அதுபோல் ஒரு நம்பரால் தான் ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணாச்சு. எனக்கு இப்போ இது ஒரு நார்மல் லீனியர் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், 4y is equal to டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள் 37. இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 37 minus 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 32. அப்போ 4y equal to 32, y is equal to 32 by 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 8 times. ரைட்டுங்களா? y equal to 8. இப்போ நீங்கள் ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க, y equal to 8. இதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர்ஸும் 2 2ன்னு கொடுத்தோம். அதனால் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் வந்துருக்குது. கொஸ்டின் நம்பர் 2ல் பாருங்கள், 5/2 x is equal to 25/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு சொன்னோம். அதில் மெத்தட் 1 தான் சொன்னோம், மெத்தட் 2 சொல்ல. இந்த மெத்தட் 2 சொல்லிடுறோம் பாருங்கள். இங்கே 2y ப்ளஸ் இது வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கான மெத்தட் 2. இந்த கொஸ்டின் நம்பர் 1க்கான மெத்தட் 2 அதையும் சொல்லிடுறேன். அது சொல்லிட்டா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2y ப்ளஸ் 5/2 is equal to 37/2. இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது அப்படியே இருக்கட்டுங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், what is 2y? 2y is equal to, நான் என்ன பண்ணலாம், இதை இப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணலாம்ல. இந்த 5/2 நான் RHS கொண்டு போனாங்களா, LHSலேருந்து RHS நம்ம கொண்டு போக முடியும். இது பாசிட்டிவில் இருக்குது. இந்த 37/2 நீங்கள் அப்படியே போட்டுங்க. இது பாசிட்டிவ் 5/2. இதை நீங்கள் RHS கொண்டு போனீங்கன்னா நெகட்டிவ் -5/2. ப்ளஸ் வந்து என்ன RHS போகும்போது மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிரும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இப்போ பாருங்கள் 37/2 இந்த ப்ளஸ் 5/2 அங்கே போனதுனால -5/2 மாறிப்போச்சு. இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இது ஒரு ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன், ரெண்டு லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை நீங்கள் LCM 2ன்னு எடுத்துங்க. 2ன்னு எடுத்து இந்த 2 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். லைக் ஃப்ராக்ஷனாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் வீடியோவில் போய் பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகும் அந்த டவுட்ஸ் எல்லாமே. ஓகே. இப்போ 37 - 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 32/2 அப்படின்னு வந்துருங்க. LHSல யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், 2y இருக்காது. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனால் நமக்கு எவ்வளோ வரும் பாருங்கள், 16 வரும். தென் ஃபைனலாக y is equal to 16. இந்த 2வையும் நீங்கள் RHS நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆகி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8ன்னு திரும்ப நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், அந்த மாடலில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் 8ல் தான் வந்தது. இந்த மாடலில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 8ல் தான் வரும். அது வந்து காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் ரிமூவ் பண்ணுற மெத்தடு. இது இந்த ஃப்ராக்ஷனை வந்து RHSக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் போடுங்க. ரெண்டில் எதில் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இப்போ இதையுமே நம்ம ரெண்டு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 பாருங்கள். இப்போ மெத்தட் 1 எப்படின்னா, இப்போ இங்கே 2 இருக்குங்க, இங்கே 4 இருக்குது. இந்த 2 இங்கே இருக்கிற 2வையும் ரிமூவ் பண்ணணும், இங்கே இருக்கிற 4ஐயும் ரிமூவ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஃப்ராக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த 2ம் 4ம் காமனாக நீங்கள் ஒரு LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 2க்கும் 4க்கும் காமன் LCM பார்த்தீங்கன்னா 4. 2க்கும் 4க்கும் LCM எவ்வளோ வருது, 4. அந்த 4ஆல் நீங்கள் த்ரூட் த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2க்கும் 4க்கும் LCM எவ்வளோ வரும்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் 2,4 போட்டு நீங்கள் LCM எடுத்து பாருங்கள். இது 1 டைம், இது 2 டைம்ஸ், ரைட்டுங்களா? மறுபடியும் இதை நம்ம 2ஆல் பண்ணிங்கன்னா இது 1 அப்படியே இருக்கும், இதுவும் 1 ஆயிரும். அப்போ 2 2s are 4 LCM. நீங்கள் இப்படி பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ராக்ஷன் வீடியோவில் நம்ம இதுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2ம் 4ம் ஒரே டேபிள்ஸில் வந்ததுன்னா ஹையஸ்ட் நம்பர் தான் நமக்கு என்ன வருங்க, LCMமாக வந்துடும். இந்த LCM இந்த 4ஆல் மல்டிப்ளை நீங்கள் இதை எழுதிங்க, மல்டிப்ளை போத் சைட்ஸ் by 2 சாரி 4. இப்போ இந்த 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதிங்க, 5/2 x is equal to 25/4. இது கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் விட்டு எழுதிங்க, ஏன்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த டேர்ம் கூடயும் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த டேர்மையும் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணும்போது என்ன பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இது 2 டைம்ஸ் வந்துடும். இது ரெண்டு பேரும் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுவாங்க. இப்போ 2 5s are 10x is equal to இங்கே என்ன வருங்க, 25 வந்துடும். then x is equal to 25/10 is equal to 5/2. இப்படி வந்துருங்க ஆன்சர், x equal to 5/2. இது மெத்தட் 1. மெத்தட் 2 எப்படி பண்ணலாம்னு பாருங்கள். இதே கொஸ்டினை நீங்கள் மெத்தட் 2ல் சால்வ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த 5/2
2x அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் 5/2 into x சொல்லலாங்களா 5/2x அப்படிங்கிறத 5/2 into x is equal to 25/4 கரெக்டுங்களா இப்படி சொல்லலாங்களா ரைட் இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இது ஒரு டேர்ம் 5/2ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸில் போனால் என்னவா மாறும் மல்டிப்ளிகேஷன் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கிறோம் டிவிஷனாக மாறும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ நமக்கு என்ன வேணும் எக்ஸை மட்டும் நம்ம இங்கே விட்டுருவோம் 25/4 டிவைடட் பை கிளியர்ல இப்போ ஐடியா 25/4 டிவைடட் பை இந்த 5/2 அப்படியே கொண்டு போய் கீழே போட்டுருக்கோம் 5/2 ஐடியா ஓகேங்களா இந்த 25/4 அப்படியே இருக்குது ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது இந்த 5/2 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனோட எக்ஸோட மல்டிப்ளை ஆகிருக்குது மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போனிச்சுன்னா என்னவா மாறும் ஆர்ஹெச்எஸ் போனால் டிவிஷனாக மாறும் இது நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் அப்போ இது என்ன ஒன்று பாருங்கள் இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க இதை நீங்கள் மாற்றி எப்படி எழுதலாம் 25/4 டிவைடட் பை 5/2 இது எங்கே பார்த்துருக்குறோம் ஃப்ராக்ஷன் டிவிஷனில் நம்ம இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம போட்டிருக்கோம் 25/4 டிவைடட் பை 5/2 இது ஃப்ராக்ஷன் வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் 25/4 into 2/5 மாற்றி ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஃப்ராக்ஷன் வீடியோவில் நம்ம கிளியராக கொடுத்துருவோம் சரிங்களா சரி ரைட் ஓகே இப்போ பாருங்கள் அப்போ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா x is equal to 25/4 into 2/5 அப்படின்னு வந்துருங்க x equal to 25/4 into 2/5 இந்த டிவிஷனில் இந்த ஃப்ராக்ஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிக்கும் இப்போ இந்த 5 and 25 நம்ம கேன்சல் ஆனால் எவ்வளோ டைம் பாருங்கள் 5 டைம்ஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆனால் நமக்கு எவ்வளோ டைமுங்க 2 டைம்ஸ் அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது பாருங்கள் 5/2 முன்னாடி எவ்வளோ வந்ததுங்க நமக்கு ஆன்சரு 5/2 இப்போ எவ்வளோ வந்துருக்குது 5/2 ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்குங்களா இவ்வளோ தாங்க இதில் மெத்தடு நீங்கள் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம சுற்றி வளைச்சலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்கிறேன் பாருங்கள் 5/2x நீங்கள் இப்படியே போய்க்கலாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் இதுபோல் 5/2x அப்படின்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இது எங்கே இருக்குது இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய இடத்துலலாம் நம்ம டைரெக்டாகவே ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் அங்கே வந்து இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் x is equal to 25/4 அப்படியே போட்டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இது அந்த பக்கமான டிவிஷனாக மாறும் அப்போ என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகி மல்டிப்ளை ஆகிக்கும் 2/5ன்னு சொல்லி நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் இல்லைனா வேற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள் இது டிவிஷன் 2 RHS போனால் மல்டிப்ளிகேஷன் 2ஆக மாறிடும் கரெக்ட் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 RHS ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் நியூமரேட்டரில் இருக்கிற அந்த 5 டினாமினேட்டருக்கு வந்துடும் பாருங்கள் இது டினாமினேட்டரில் இருந்தது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு நியூமரேட்டரில் இருந்தது டினாமினேட்டருக்கு போயிடுச்சு தட்ஸ் ஆல் நீங்கள் இப்படியும் அஷ்யூம் பண்ணிக்கலாம் நிறைய மெத்தட் இருக்குது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் எடுத்துங்க ஸ்டார்டிங்கில் பழகிறவங்களாக இருந்தால் இது போல் பழகுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் மாற்ற முடியும் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள் 7m plus 19/2 equal to 13 இப்போ எப்படி நம்பர்லாம் உங்களுக்கு மாற்றணும் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கிறதுலாம் இப்போ ஈஸியாக தெரிஞ்சிருச்சு இனி ரொம்ப நம்ம டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்பர் கொஸ்டினை பார்த்தோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ பாருங்கள் இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது இந்த 2 ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இதை மட்டும் பண்ணால் போதுமா 10 எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும் டோட்டலாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது 1 2 3 இந்த 3 டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் எப்படி ஈக்குவலாக இருக்கும் அது போல் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணலாம்ல நான் ஷார்ட்டாக எழுதுறேன் மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 2 மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 2 அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் நீங்கள் கொஸ்டின் வேணால் எழுதிங்க 7m plus 19/2 is equal to 13 அப்படின்னு எழுதிங்க இப்போ மல்டிப்ளை பை 2ன்னு வரும்போது என்ன பண்ணோம் இதையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ 2 7s are 14m ப்ளஸ் இந்த ரெண்டு 2 கேன்சல் ஆகிட்டா நமக்கு என்ன ஆகும் பாருங்க 19 13 2s are 26 கிளியர் அப்போ 14m is equal to
26 minus 19 எவ்வளோ வரும் பாருங்க 7. அப்போ m is equal to 7 by multiplication 14 அங்கே போனால் division ஆகிடும் is equal to 1/2. அப்போ m is equal to 1/2. கிளியர்ல? ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். இதையே நம்ம வேறு மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள், இது போல் காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாமல் நீங்கள் எப்படி மாற்றி போடலாம்னா 7m is equal to 13 இந்த ப்ளஸ் 19/2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 19/2 அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? இந்த ஃப்ராக்ஷனில் சொல்லியிருக்கிறோம். இப்போ 13 ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது கீழே 1 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 13நாலும் 13/1நாலும் ரெண்டும் ஒன்று தான். பாருங்கள், இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2. இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது கூட மல்டிப்ளை ஆகும், இது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் 2 இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13 2s are 26 மைனஸ் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் 19 நமக்கு வந்துடும். அப்போ 26 minus 19 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் 7/2 வரும். அப்போ 7m is equal to 7/2. m is equal to மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 வந்து RHS போனிச்சுன்னா என்ன வருங்க டிவிஷனில் போய் நின்றுக்கும். டிவிஷனில் போய் அங்கே இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை ஆகும். இங்கேருந்து டிவிஷன் போய் அங்கே ஆடெல்லாம் ஆகாதுங்க. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போய் அங்கே என்ன நம்பர் இருக்குதோ அது கூட மல்டிப்ளை ஆகி நின்றுடும். அங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட்டு 7ஆக நிற்கும். வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அது கூட போய் மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகே, இப்போ என்ன பாருங்க 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 1/2. லாஸ்ட் மெத்தடில் எவ்வளோ வந்ததுங்க ஆன்சரு 1/2. சேம்ங்களா? ஓகேங்களா? கிளியர்ங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டைப்பு. அதனால தான் அவங்கள 2 டைப்லேயுமே நான் சொல்லி காட்டுறேன். இது கொஞ்சம் ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது மேபி கொஞ்சம் ஈஸியாக தெரியலாம். பட் லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க இந்த 2 கொஸ்டினையுமே நீங்கள் பாருங்கள், 2 மெத்தடையும் பாருங்கள். சரி, 2 மெத்தடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிளியராக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டைப்பில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டைப்புமே உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 16 = 4 + 3 × t + 2 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அன்னோன் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த t இந்த எப்போவுமே நம்ம அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து எல்ஹெச்எஸில் வச்சுக்க சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே. t + 2 = 16. எப்போவுமே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் இடம் மாற்றிக்கலாம், எந்த சைனும் சேஞ்ச் ஆகாது. சிங்கிள் டேர்மாக கொண்டு போனீங்கன்னா தான் சைன் சேஞ்ச் ஆகும். மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்படியே இது செட்டாக நான் இங்கே கொண்டு வச்சுட்டேன், இது செட்டாக கொண்டு போய் வச்சுட்டேன், எந்த சைன் சேஞ்சஸும் இருக்காது. 100% ஷிஃப்டிங் வந்து சைன் சேஞ்சஸ் வராது. இப்போ இந்த 4 வந்து நான் அந்த பக்கம் நவுத்துறேன். இப்போ பாருங்கள் 4 மட்டும் போகுது, அப்போ சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன வரும் 3 × t + 2 = 16 - 4. 16 இந்த 4 அங்கே போனால் -4 ஆயிரும். அப்போ என்ன வரும் பாருங்கள் 12. ரைட்டுங்களா? ரைட். அப்போ t + 2 3 × t + 2 = 12. t + 2 = இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே ஒன்றுமே தரலன்னா என்ன மீனிங் 3 × t + 2. ஒன்றுமே தரலன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குதா மீனிங். இந்த 3 அங்கே போனால் 12/3 வந்துடும் = 4. அப்போ t + 2 = 4. t = 4 - 2 = 2. t = 2. இதாங்க இதுக்கான ஆன்சர். இதை இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாமல் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சால்வ் பண்ண முடியும்னா அப்படியே சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி போட்டால் என்ன ஆகும் பாருங்கள் 4 + 3 × t 3t. இந்த 3 போய் டீயும் மல்டிப்ளை பண்ணும், 2வையும் மல்டிப்ளை பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் இந்த 3யும் டீயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இங்கே இந்த ஜஸ்ட் இந்த 3 போய் இந்த டீயை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. இஸ் அ காமன் 3. இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம் t and 2 2 டேர்ம் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்மையும் வந்து இந்த 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும் 3 × t பார்த்தீங்கன்னா 3t அப்படின்ட்டு வந்துடும். 3 × 2 பார்த்தீங்கன்னா 3 2s are 6. என்ன சைன் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ், சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ். அதான் சார், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஆகுது. +3யும் டீயும் மல்டிப்ளை ஆகும். 3 × t 3t. இந்த +3யும் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6 = 16. நான் அந்த ப்ராக்கெட் வந்து இது வந்து ப்ராக்கெட் ஓப்பனிங் டைப். முன்னாடி கொடுத்தது ப்ராக்கெட் அப்படியே இருந்துச்சு, நம்பரை மட்டும் நவுத்தி விட்டோம். இதை ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் 3t + 6 + 4 எவ்வளோ வரும் பாருங்கள் 10.
ப்ளஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டெப்த்தாக எடுக்கிறேங்க. 3t இஸ் ஈக்குவல் டு 16, இந்த ப்ளஸ் 10 அங்கே போனால் -10 ரைட்டுங்களா? அப்போ என்ன வரும் பாருங்க 6, 3t ஈக்குவல் டு 6, t ஈக்குவல் டு 6/3 ஈக்குவல் டு 2. கரெக்டுங்களா? ஆன்சர் கரெக்டுங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. 4 + 5 × p - 1 = 34. இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னோன் வேல்யூ பார்த்தீங்கன்னா p தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் அன்னோன் வேல்யூ, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எல்ஹெச்எஸ்லேயே இருக்குது, அதனால் நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. இதில் இருக்குது ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்கெட்டை எப்போவுமே மோஸ்ட்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணாமல் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வேலை எப்போவுமே ஈஸியாக இருக்குது. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணாமல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு சில கொஷினை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாமல் பண்ண முடியாது அந்த கொஷின், ஏன்னா டபுள் டேர்ம் வரும். அந்த மாதிரி இடத்துல டபுள் ப்ராக்கெட்ஸ் வரும் அந்த மாதிரி கொஸ்டினில். அதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் தரணும். இதை நம்ம ஓப்பன் பண்ணாமே போகலாம், ஏன்னா சிங்கிள் ப்ராக்கெட் தான் பாருங்கள். இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் ப்ராக்கெட் இருக்குது, வேறு எங்கேயுமே ப்ராக்கெட் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 5 × p - 1 அப்படியே வச்சுங்க. 34 அங்கேயே இருக்கட்டும். இந்த 4 வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், -4 ஆயிரும். ஆன்சர் இஸ் 30. நெக்ஸ்ட்டு இந்த p - 1 இங்கே இருக்கட்டும். இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, மல்டிப்ளிகேஷன். இது அங்கே போனால் என்ன ஆகும் பாருங்கள், டிவிஷனுக்கு போயிடும். 30/5. அப்போ 30/5 எவ்வளோ பாருங்கள், 6. p - 1 = 6, p = இது பாருங்கள், p - 1 அப்படியே போட்டேன். 6 + 1 = 7. சரிங்களா? இதை நான் லாஸ்ட் கொஸ்டின் போட்ட மாதிரி நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்க. கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். x - 6 - x - 4 = 1. x - 6 - x - 4 = 1. இந்த மைனஸ் இருக்கிறீங்களா, இது ரொம்ப டேஞ்சரான மைனஸ். இந்த இடத்துல இந்த மைனஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி எல்லாம் சிங்கிள் ஈக்குவேஷனாக மாற்றணும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லேயே இல்லைங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதை நீங்கள் ப்ராக்கெட் இல்லாமையும் எழுதிக்கலாம். x - 6னாலும் ஒன்று தான், ப்ராக்கெட்டுக்குள்ளே x - 6ன்னு போட்டாலும் ஒன்று தான். இப்போ நான் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் ஈஸியாக இருக்கும். x - 6 அப்படியே போட்டுங்க. இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலாக இங்கே மைனஸ்னால் இங்கே -1 இருக்கிறது தான் மீனிங். மைனஸ் கிடையாது, அது -1 இருக்கிறது தான் அந்த இடத்துல மீனிங். நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கேயுமே 1 இருக்கிற மாதிரி தான் மீனிங்கு. இது 1 × x 1x, 1 × 6 6, சைனா அப்படியே போட்டுருக்குறேன். இப்போ இந்த -1ம் இந்த எக்ஸும் இங்கே பாருங்கள், இங்கே 1 இல்லாமல் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மைனஸை இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே போகும்போது சைன் எல்லாத்தையும் மாற்றி விட்ருவோம். இந்த மைனஸ் மட்டும் எப்போவுமே பாருங்கள், -x + yன்னு வச்சிங்களேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் உள்ளே போனால் இது -x ஆயிரும். இந்த மைனஸ் இங்கே போய் இந்த ப்ளஸோட மல்டிப்ளை ஆகி மறுபடியும் இங்கேயும் மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இருக்கிற சைன் அப்படியே சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இதுக்கு நீங்கள் வந்து மைனஸ் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த -x + yனா இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இதுக்கு இந்த மைனஸ் இங்கே போகும்போது மைனஸும் ப்ளஸும் மல்டிப்ளை ஆகும்போது -y அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் உள்ளே போகும். இந்த ப்ராக்கெட்டை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மைனஸ் உள்ளே போகும். மைனஸ் உள்ளே போகும்போது சைன் சேஞ்ச் ஆகிடும். எப்படி, இது மைனஸும் இந்த எக்ஸும் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக இங்கே 1 இருக்குது தான் மீனிங். முன்னாடியே சொன்னோம். இந்த -1 × xனா -x, இந்த மைனஸும் பார்த்தீங்கன்னா +1 × 4 is equal to 1, RHS 1 அப்படி இருக்கு வச்சுங்க. இப்போ இந்த 2 எக்ஸும் பாருங்கள், இங்கே 2 எக்ஸும் கேன்சல் ஆகுது. x - 6 மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்க. கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே 2 சரிங்களா? இது வந்து 2x - 6. ஆக்சுவலாக இங்கே நான் வந்து ஒரு 2 வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2 நீங்கள் போட்டுங்க. இப்போ இது என்ன பாருங்கள், 2x - 6, 2x - 6. இது மைனஸ் உள்ளே போகும்போது -x, இந்த மைனஸ் உள்ளே போகும்போது +4 is equal to 1. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸ் டேர்ம் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணுங்கள். 2x - xனா என்ன வரும் பாருங்கள், ஜஸ்ட் எக்ஸ் மட்டும்தான் வரும். 2x - xன்ட்டு வரும்போது நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். இந்த -6ம் இந்த +4 ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு -2ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ x is equal to 1 + 2 is equal to 3. ஓகேங்களா?
ஓகே, இந்த கொஸ்டினை நீங்கள் இது மாதிரி சால்வ் பண்ணீங்க. இந்த 2 நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2 நீங்கள் இங்கே கம்பைன் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2xம் இங்கே எக்ஸ் இருக்குது. இதை எப்படி நீங்கள் செப்பரேட் ஆகுதுன்னு பாருங்கள். 2x மைனஸ் எக்ஸ் இது மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். இதில் 2 எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் தான் இருக்குது. இது ஒரு 2 பிஸ்கட்டு, இது ஒரு பிஸ்கட்டு. 2 பிஸ்கட்லேருந்து ஒரு பிஸ்கட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி எவ்வளோ பாருங்கள். மீதி ஒரு பிஸ்கட் தான் இருக்கும். 1x 1x அப்படிங்கிறத நம்ம எக்ஸுன்னு எழுதிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 5x minus 1 minus 2x minus 2 is equal to 1. சரி, by 3 கொடுத்துருக்கோம். டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நான் எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இங்கேயும் 3 இருக்குது, நமக்கு 2 இடத்துல டினாமினேட்டரில் 3 இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 1 எப்படி சால்வ் பண்ணுமோ சேம் மெத்தட் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 3 ரிமூவ் ஆகணும்னா என்ன பண்ணோம்? இதையும் 3 மல்டிப்ளை பண்ணோம், இதையும் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நீங்கள் கொஸ்டின் ஒரு டைம் எடுத்து எழுதிங்க. 5x minus 1 divided by 3 minus 2x minus 2 divided by 3 is equal to 1. சரிங்களா? இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த கொஸ்டினை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 3. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 3. நான் இந்த டேர்மையும் 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன், இதையும் பண்ண போகிறேன், இதையும் பண்ண போகிறேன். பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்கள். இதையும் நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே கொஸ்டின்லேயே நீங்கள் இங்கே வச்சு மல்டிப்ளை பண்ணாதீங்க. கொஸ்டினை ஒரு டைம் எடுத்து நீங்கள் தனியாக எழுதுங்க. எழுதிட்டு கொஸ்டினை தனியாக எழுதி இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். எப்போவுமே மிஸ்டேக் வராது. கொஸ்டின்லேயே நீங்கள் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா கரெக்ஷன் பார்க்கலாம்னு நினச்சா கூட பார்க்க முடியாது. நம்ம கொஸ்டின் என்னங்கிறதே எல்லாம் அலைஞ்சு போயிடும், அப்புறம் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ பாருங்கள் 3 and 3 ரெண்டும் கேன்சல் ஆகிருங்க. இது ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த 2 3யும் கேன்சல் ஆகும். இந்த 3 இந்த 3 ரெண்டுமே கேன்சல் ஆகும். இங்கே என்ன மீதி இருக்கும் பாருங்கள். 5x minus 1 தென் மைனஸ் இங்கே என்ன இருக்கும் பாருங்கள். 2x minus 2 is equal to 3 1 is 3. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகலாங்களா? இந்த ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணலாமா? இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த டேர்முக்கு நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறதுனால எந்த சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள போகுது, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்கிறது தான் இங்கே மீனிங். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் உள்ளே போணுச்சுன்னு வச்சுங்களா, சைன்லாம் மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். இந்த மைனஸ் போய் இதை minus 2x மாறிடும். மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக மாற்றிடும். மைனஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன பண்ணும்? minus 2x ஆகிருங்க. இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் 2 மாறிடுங்க. இந்த பாருங்கள், இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மைனஸ் உள்ளே போனிச்சுன்னா -2. சில பேர் இதை மட்டும் பண்ணிவிட்டு இதை பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. இந்த மைனஸ் இட் இஸ் அ காமன் மைனஸ் ஃபார் போத் 2x அண்டு 2. இந்த மைனஸ் உள்ளே போனிச்சுன்னா -2x ஆகிடுச்சு. இந்த மைனஸ் இங்கே போகும்போது இந்த டேர்முக்கு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு 3. இந்த பக்கம்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட்? இப்போ 5x minus 2x. 5x 2x நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 3x. 5x 2x போயிடுச்சுன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 3. அங்கே அப்படியே இருக்குது. இங்கே -1, இங்கே +2. அப்போ ஆன்சர் இஸ் 1. இந்த -1யும் +2யும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அப்படின்னா இது -1 +2னா ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +1 வந்துடும். இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5x minus 2x போட்டிங்கன்னா 3xன்னு வந்துடும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2/3. x ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷன் 3 ஆக போனால் டிவிஷன் 3 மாறிடும். 2/3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். 0.5x இது டெசிமல் டைப்பில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கொடுத்தது ஃபஸ்ட்டு நார்மலாக கொடுத்தோம், அப்புறம் ஃப்ராக்ஷன் டைப்பில் கொடுத்தோம், இப்போ டெசிமல் ஃபார்மில் கொடுக்குறோம். 0.5x + 0.2x இஸ் ஈக்குவல் டு 7. ஏன்னா டெசிமலில் கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். இப்போ இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும். அங்கே எப்படி டினாமினேட்டரை ரிமூவ் பண்ணிங்களோ பாருங்கள், ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. அங்கே டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிங்க, இங்கே டெசிமலை கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும். 0.5 அப்படிங்கிற ஒரு நம்பரை இப்போ நீங்கள் 72.5 அப்படின்னா இதை நீங்கள் டெசிமலாக நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி என்ன எழுதுவீங்க? 725/10 இப்படி எழுதுவீங்களா? இப்படி எழுதுவும் இல்லைங்களா? அதே போல் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஃப்ராக்ஷனை ஒரு லீனியர் ஈக்குவேஷனை
நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம் சொல்லியிருக்கிறோமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 0.5 × 10ஆல் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன வந்துடும், 5 அப்படின்ட்டு வந்துடுங்களா. இந்த டெசிமல் போயிருங்களா. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை both sides by 10. மல்டிப்ளை both sides by 10. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த டெசிமலும் போயிடும், இந்த டெசிமலும் போயிடும், இந்த டெசிமலும் அங்கே டெசிமலே இல்லை. அப்போ ஃபுல் ஈக்குவேஷனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன பாருங்கள், இது 5x அப்படின்ட்டு வந்துடும், இது 2x அப்படின்ட்டு வந்துடும். இந்த டெசிமல் போயிட்டு இது வந்து 17 மாறிடுங்க. இப்போ 5 + 2x போட்டிங்கன்னா 7x, 7x = 70, then x is equal to 70/7 is equal to 10, x equal to 10. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா. ஓகே. சப்போஸ் இதே கொஸ்டின்லேயே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுற பாருங்க. இதே கொஸ்டினில் சம்டைம் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 25x இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 0.5x + 0.25x is equal to 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நான் வேணா இங்கே 75ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. சப்போஸ் இந்த கொஸ்டினே வந்து நான் கொஸ்டின் நம்பர் 9 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி நான் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் டெசிமல் பிளேஸ் வந்து ஒரே ஒரு பிளேஸ் இருந்தது, அதனால் நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. பட் இப்போ இருக்கிறதுல பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டினில் சிங்கிள் டெசிமல் பிளேஸ் இருந்தது பாருங்கள், இங்கேயும் சிங்கிள் தான், அங்கேயும் சிங்கிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 டெசிமல் இருக்குது. ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே 2. இவனை தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இந்த டெசிமல் பிளேஸை நம்ம வெக்கேட் பண்ணணும். எப்படி 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா இந்த 2 டிஜிட்டும் நமக்கு 25ஆக மாறிடும். அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை both sides by 100. மல்டிப்ளை both sides by 100. கரெக்டுங்களா. ஃபுல் 3 டேர்ம், 1 2 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மையும் 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன பாருங்கள், இது 50x ஆயிரும், ப்ளஸ் இது 25x ஆயிரும். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7500. ஓகேங்களா. இப்போ 50 + 25 எவ்வளோ வரும் பாருங்க, 75x is equal to 7500, x equal to 7500 divided by 75. 75 1 டைம் போச்சுன்னா x equal to 100. x equal to 100. இது போல் வந்துடுங்க. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக லீனியர் ஈக்குவேஷனுடைய பார்ட் 2 வீடியோவுக்கான சப்ஸ்டியூஷன் தான் இது. அந்த வீடியோ கிளாரிட்டி எனக்கு பத்தலை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோங்க. தேங்க்யூ, பாய்.